Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வால்வ்ஸ். சோ இந்த வீடியோல வால்வ்னா என்ன அப்படின்றத பத்தியும் வால்வ்ல யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தியும் வால்வினுடைய ஃபங்க்ஷன் அது எப்படி வர்க் ஆகுது அப்படின்றதோட பேசிக் பிரின்சிபல் பத்தியும் வால்வ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் அண்ட் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வால்வ்ஸ் வால்வ்னா என்னன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட்னா என்ன ஃப்ளோனா என்னன்றத பத்தி பார்க்கலாம். ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ. திஸ் இன்க்ளூட்ஸ் போத் லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ லிக்விட் அண்ட் கேசஸ் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ஃப்ளூயிடு. ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ளூயிட். ஸோ பைப்பிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நம்ம பார்த்த இந்த லிக்விட் அண்ட் கேசஸ் இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் வந்து பைப்பிங் சிஸ்டம். ஸோ ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து லிக்விட் அண்ட் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த லிக்விட் அண்ட் கேசஸ் வந்து எவ்வளோ ரேட்டில் அந்த பைப்பிங் சிஸ்டம்குள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் வந்து ஃப்ளோ. அதாவது த மூமெண்ட் ஆஃப் எ ஃப்ளூயிட் through a pipe or conduit, it's the rate at which fluid passes through a specific cross section of a pipe. So ஒரு பைப் வழியாக அந்த fluid வந்து flow ஆகும்போது some particular cross sectionல எவ்வளோ ரேட்டில் வந்து அது வந்து flow ஆகுது அப்படின்றது தான் வந்து flow. So typically measured in volume per unit time. So particular டைமுக்கு எவ்வளோ வால்யூம் வந்து அது வந்து flow ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த flow. ஆர் மாஸ் பெர் யூனிட் டைம். ஸோ இது வந்து வால்யூம் பெர் யூனிட் டைம் ஆர் மாஸ் பெர் யூனிட் டைம் இந்த ரெண்டு யூனிட்டில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் அந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸ்பிளனேஷன் வந்து எ வால்வ் இஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ் தட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ அண்ட் ப்ரெஷர் ஆஃப் எ ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து பைப்பிங் சிஸ்டமில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடியது. ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்வ் சிஸ்டம். ஸோ லிக்விட் கேஸ் ஆர் ஸ்லரிஸ் பை ஓப்பனிங் க்ளோசிங் ஆர் பார்ஷியலி அப்ஸ்ட்ரக்டிங் பேசேஜ் வேஸ். ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பார்ஷியலி அதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வால்வ் சிஸ்டம். So valves are crucial for regulating, directing or isolating flow within a system. ஸோ ஒரு ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஐசோலேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வந்து வால்வ்ஸ். தமிழில் பார்த்தோன்னாக்கா ஒரு வால்வு என்பது திரவங்களின் ஓட்டத்தையும் அழுத்தத்தையும் பாதைகளை திறப்பதன் மூலமோ மூடுவதன் மூலமோ அல்லது பகுதியளவு தடுப்பதன் மூலமோ கட்டுப்படுத்தும் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இயந்திர சாதனம். இது பார்த்தோன்னாக்கா ஒரு அமைப்பிற்குள் அதாவது க்ளோஸ்டு சிஸ்டத்துக்குள் அதனுடைய ஃப்ளோவை வந்து ஒழுங்குபடுத்துதல் இயக்குதல் அல்லது தனிமைப்படுத்துவதற்கு வால்வுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதான் வந்து வால்வினுடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா வால்வில் இருக்கக்கூடிய பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு வால்வ் இருக்குது அப்படின்னாக்கா வால்வ்லேயே பார்த்தோம்னாக்கா நிறைய டைப் இருக்குது. நம்ம ஜென்ரலாக வந்து பேசிக்காக ஒரு வால்வ் இருக்குன்னா அதில் என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா பாடி அப்படின்றது வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ரீஜன் எல்லாமே வந்து பாடி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்னட் அப்படின்றது வந்து இந்த பாடிக்கு மேலே அட்டாச் ஆகிருக்கிற ஏரியா தான் வந்து பர்னட். ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் பர்னட். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க் அப்படின்றது வந்து நம்ம அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளோ போரில் அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சீட் அப்படின்றது வந்து நம்ம பாடியையும் டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சீட். ஸ்டெம் அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த டிஸ்க்கு கூட கனெக்ட் ஆகி இந்த எக்ஸ்டெண்ட் ஆகி நிற்கிறது தான் வந்து ஸ்டெம். நெக்ஸ்ட்டு வந்து ரைசிங் ஸ்டெம் வால் நான் ரைசிங் ஸ்டெம் வால். இது வந்து ஆப்ரேஷனை பொறுத்து இது வந்து கிளாஸிஃபை ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து மேலே அந்த ஸ்டெம்மு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா வால்வை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா பேக்கிங் அப்படின்றது வந்து நம்மளுடைய பர்னட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் ஸ்டெம் வழியாகவும் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக்கிங்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான். ஸோ இதில் நமக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு காமிச்சிருக்காங்களா, இது வந்து பாடி. ஸோ த பாடி கால்டு த ஷெல் இதை வந்து பாடியை வந்து ஷெல் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து அழைக்கலாம். ஸோ இது எதுன்னு பார்த்தோன்னாக்கா பிரைமரி ப்ரெஷர் பவுண்டரி ஆஃப் அ வால் தட் ஹோல்ட்ஸ் எவ்ரி திங் டுகெதர். ஸோ ஒரு வால்வில் சம் பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடியில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதான் வந்து பிரைமரி ப்ரெஷர் பவுண்டரி ஆஃப் அ வால். ஸோ இந்த பாடி தான் வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குது. ரெசிஸ்ட் ஃப்ளூயிட் ப்ரெஷர் லோட் ஃப்ரம் கனெக்டிங் பைப்பிங். It receives inlet and outlet piping through threaded, bolted or welded joints. ஸோ இந்த பாடி மூலயமா தான் ஃப்ளோ வந்து இன்லெட் ஆகி அவுட்லெட் போகுது. ஸோ இது எது மூலயமா வந்து பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுவோம், பைப்பிங் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா த்ரெட்டடாக இருக்கும், இல்லைனா போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா வெல்டிங் ஜாயின் வச்சு இந்த அவுட்டரை வந்து பைப்பிங் சிஸ்டம் கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பாடி. நெக்ஸ்ட் வந்து பர்னட் அப்படின்றது வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. Burnet as valve covers to support valve internals and accessories like the stem, disc and actuator. ஸோ இந்த பர்னட் அப்படின்றது வந்து வால்வ் இன்டர்னல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த பர்னட். ஸோ இது பார்த்தோன்னாக்கா வால்வ் அக்சசரிஸான ஸ்டெம்மு, டிஸ்க்கு, ஆக்சுவேட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் த செகண்ட் பிரின்சிபல் ப்ரெஷர் பவுண்டரி ஆஃப் அ வால்வ். It is connected to the body by a threaded, bolted or welded joint. ஸோ இதில் வந்து ப்ரைமரி ப்ரெஷர் வந்து பாடியில் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்டரி பிரின்சிபல் ப்ரெஷர் வந்து பர்னட் அந்த ரீஜியனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பர்னட்ஸ் கேன் இன்க்ரீஸ் வால்வ் சைஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் ஆர் ஏ சோர்ஸ் ஃபார் பொட்டென்ஷியல். ஸோ பர்னட் அப்படின்றது வந்து வால்வ் இந்த அமைப்பு இருக்கிறது மூலயமா வால்வினுடைய சைஸையும் காஸ்டையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது அமைப்பு இருக்கிறதால. நெக்ஸ்ட் வந்து வால்வ் ட்ரிம் அப்படின்றது வந்து த இன்டர்னல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ வால்வ் ஆர் as a valve trim. ஸோ வால்வ் இருக்கக்கூடிய இன்டர்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வால்வ் ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா டிஸ்க்கு, சீட்டு, ஸ்டெம்மு அண்ட் ஸ்லீவ்ஸ். ஸோ டிஸ்க் அப்படின்றது வந்து இதுதான். சீட் அப்படின்றது வந்து இந்த பாடியையும் டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து சீட்டு. ஸ்டெம் அப்படின்றது வந்து நம்மளுடைய டிஸ்க்கு கூட கனெக்ட் ஆகி மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஸ்லீவ்ஸ் ஆர் நீட் டு கைடு த ஸ்டெம். ஸோ இந்த எல்லா இன்டர்னல் அமைப்பும் சேர்ந்தது தான் வந்து வால்வ் ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம். வால்வ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ரிலேஷன் ஆஃப் அ டிஸ்க் பொசிஷன் டு த சீட். இன் rotational motion disc slides closely past the seat to change in flow opening. ஸோ நம்மளுடைய டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சீட்டில் வந்து சீட் ஆகி பாடி கூட க்ளோஸராக வந்து கான்டாக்டில் இருக்கோ அது மூலயமா தான் வந்து ஃப்ளோ வந்து அரெஸ்ட் ஆகும். அந்த கான்டாக்ட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ ஸோ வால்வில் வந்து நமக்கு வந்து லீக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த சீட் அப்படின்றது வந்து முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. In linear motion, the disc lifts perpendicularly away from the seat. ஸோ லீனியர் மோஷனில் பார்த்தோன்னாக்கா இது வந்து அந்த சீட்லேருந்து பர்பண்டிகுலர் மோஷனில் ஆப்ரேட் ஆகி அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ வால்வ் ட்ரிம் அப்படின்னாக்கா ஒரு வால்வில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து வால்வ் ட்ரிம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் அப்படின்றது வந்து இதுதான் வந்து ஒரு வால்வில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் ஃபங்க்ஷனை பொறுத்து தான் வந்து இந்த பாடிக்குள்ளே வரக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடனுடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ டிஸ்க் இஸ் த தேர்ட் பிரைமரி பிரின்சிபல் ப்ரெஷர் பவுண்டரி, த டிஸ்க் பர்மிட்டிங் அண்ட் ப்ராஹிபிட்டிங் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ நம்ம டிஸ்க் எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறோம் டிஸ்கினுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இந்த வால்வில் வரக்கூடிய அந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகுது. டிஸ்க்ஸ் ஆர் ஹார்ட் சர்ஃபேஸ் டு ப்ரொவைட் குட்
characteristics, a fine surface finish of the seating area of a disc in necessary, a good sealing when the valve is closed. இதில் அந்த டிஸ்கினுடைய சர்ஃபேஸ் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபினிஷிங் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளுடைய இதன் வந்து சீட் கூட காண்டாக்ட் ஆகி பாடி கூட வந்து நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடை வந்து லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் வால்வ்ஸ் ஆர் நேம்டு இன் பார்ட் அக்கார்டிங் டு த டிசைன் ஆஃப் தேர் டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க் அப்படின்றது வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்கினுடைய டைப்பை பொறுத்து தான் அந்த வால்வினுடைய நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்கில் வந்து ப்ளக் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ளக் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பால் வால்வ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதனுடைய நேம் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதுக்கு பேசிக் காரணம் வந்து இந்த டிஸ்கினுடைய டைப். நெக்ஸ்ட்டு வந்து சீட். சீட் அப்படின்றது வந்து நம்மளுடைய டிஸ்கையும் அந்த பாடியினுடைய அந்த ஏரியாவையும் வந்து கான்டாக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சீட் அப்படின்றது. The seat or seal rings provide the seating surface for the disc. ஸோ அந்த டிஸ்கினுடைய அவுட்டரில் வந்து இந்த சீல் அப்படின்றது வந்து கொடுத்து அது வந்து ஃப்ளோ வந்து லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த சீட். A fine surface finish of a seating area is good sealing when the valve is closed. Seal rings are not usually considered pressure boundary parts. The body has sufficient wall thickness to withstand design pressure without relying upon the thickness of the seal rings. So இந்த seat அப்படின்றது வந்து பாடி மூலயமா போகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணும்போது அதில் லீக்கேஜ் வராமல் அதை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த சீட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம். ஸ்டெம் அப்படின்றது வந்து நம்ம டிஸ்க்கு கூட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டெண்டட் அமைப்பு தான் வந்து ஸ்டெம்மு. ஸோ த ஸ்டெம் கனெக்ட்ஸ் த ஆக்சுவேட்டர் அண்ட் டிஸ்க். இந்த ஸ்டெம் அப்படின்றது வந்து மேலே இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டரையும் அந்த கீழே இருக்கக்கூடிய டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம் அப்படின்ற அமைப்பு. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொசிஷனிங் த டிஸ்க். ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்கினுடைய பொசிஷனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெம்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஃபோர்ஜ்டு அண்ட் கனெக்டட் டு த disc by threaded or welded joint to prevent leakage. ஸோ இந்த ஸ்டெம் அப்படின்றது வந்து த்ரெட்டடாவோ வெல்டட் ஜாயிண்டடாவோ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க டிஸ்கை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. A fine surface finish of a stem in the area of a seal is necessary. A stem is not considered a pressure boundary part. ஸோ இந்த ஸ்டெம் அப்படின்றது வந்து அதனுடைய அந்த பாடியில் காண்டாக்ட் ஆகக்கூடிய அந்த இடம் வந்து நமக்கு சர்ஃபேஸ் அதனுடைய ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது மூலயமா லீக்கேஜ் ஆகாமல் நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெம்மில் வந்து எந்த விதமான ப்ரெஷரும் வந்து ஆக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ரைசிங் ஸ்டெம் வால்வ். ஸோ இது வந்து நேம்லேயே இருக்குது, ரைசிங் ஸ்டெம் வால்வ். ஸோ ஸ்டெம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது மேலே வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரைசிங் ஸ்டெம் வால்வ். த ஸ்டெம் வில் ரைஸ் above the actuator as the valve is open. ஸோ வால்வ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்டெம் வந்து ஆக்சுவேட்டருக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரைசிங் ஸ்டெம் வால்வ். த ஸ்டெம் இஸ் threaded and mated with the bushing threads of a yoke that is an integral part is mounted to the bonnet. ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஸ்டெம் வந்து இது வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த த்ரெட்டட் ஏரியா வந்து சுற்றி வந்து நமக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து மேலே மூவ் ஆகும். இது மூவ் ஆக இது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம்மும் வந்து மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ரைசிங் டைப் ஸ்டெம் வால்வ். ஸோ இந்த டிஸ்க் வந்து இந்த ரைஸ் ஆகி மேலே போகிறதால நமக்கு இந்த ஃப்ளோ போர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ இது மூலயமா ஃப்ளோ அப்படின்றது வந்து கேரி அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைசிங் ஸ்டெம் வால்வ். ஸோ இதில் வந்து ஸ்டெம் வந்து மேலே வந்து ரைஸ் ஆகாது. தேர் இஸ் நோ அப்வர்ட் ஸ்டெம் மூவ்மெண்ட் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த வால்வ் ஃபார் எ non-rising stem design. The valve disc is threaded internally and mates with the stem threads.
ஸோ முன்ன டைப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்டெம் அப்படின்றது வந்து மேலே வந்து ஆக்சுவேட்டருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டெம்மினுடைய த்ரெட் வந்து நமக்கு வந்து டிஸ்க்குள்ளே போய் அசம்பிள் ஆகிற மாதிரியான செட்டப் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஆக்சுவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண சுத்த என்ன ஆகுனாக்கா அதில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து அந்த டிஸ்க்குள்ளே இறங்கி டிஸ்க் அப்படின்றது வந்து மேலே வந்து நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ இது மூலயமா வந்து நமக்கு ஸ்டெம் அப்படின்றது வந்து மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது ஆக்சுவேட்டருக்கு மேலே. பட் நமக்கு வந்து டிஸ்க் வந்து அது உள்ள வந்து மூமெண்ட் ஆகி நமக்கு ஃப்ளோ அப்படின்றது வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ இதான் வந்து நான் ரைசிங் ஸ்டெம் வால்வ். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து இந்த மேலே கொடுத்துருக்குற இந்த செட்டப் தான் வந்து ஆக்சுவேட்டர். இது எதுக்கு அப்படின்னாக்கா ஆப்ரேட்ஸ் த ஸ்டெம் அண்ட் டிஸ்க் அசம்பிளி. ஸோ இது வந்து ஸ்டெம்மையும் அந்த டிஸ்கையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான் வந்து இந்த ஆக்சுவேட்டர் அப்படின்றது. ஸோ இதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நம்ம டிஸ்கினுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மேனுவலி ஆப்ரேட்டட் பை ஹேண்ட் வீல், மேனுவல் லிவர், மோட்டார் ஆப்ரேட்டர், solenoid operator, pneumatic operator or hydraulic ram. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய செட்டப்பை இந்த டைப் ஆஃப் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். The actuator is supported by the burnet and other designs. A yoke mounted to the burnet supports the actuator. Actuator அப்படிங்கிறது இந்த burnet என்ற அமைப்பு மேலே வந்து செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த பர்னட் ஏரியாவையும் ஸ்டெம் ஏரியாவையும் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நடுவில் இருக்கிற கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பேக்கிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கேப் மூலயமா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து இந்த பேக்கிங். ஸோ பேக்கிங் இஸ் டு ப்ரிவெண்ட் லீக்கேஜ் ஃப்ரம் த ஸ்பேஸ் பிட்வீன் த ஸ்டெம் அண்ட் த பர்னட். A seal between the internal parts of a valve and the outside where the stem extend through the body. ஸோ இந்த பேக்கிங் அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பேக்கிங். ஸோ valve packing must be properly compressed to prevent fluid loss and damage to the valve stem. ஸோ வால்வ் பேக்கிங் தான் வந்து வால்வுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வால்வ் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இந்த வால்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடி தான் வந்து எல்லா காம்பனன்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணி கேரி ஆன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா போர் இருக்கும். இந்த போர் தான் வந்து ஃப்ளோ போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோ போர் மூலயமா ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது இன்லெட் ஒரு சைடு வரும், அவுட்லெட் ஒரு சைடு இருக்கும். நடுவில் இன்டர்மீடியேட்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு டிஸ்க் செட்டப் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் செட்டப் தான் வந்து நம்ம இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்கை நம்ம ஸ்டெம் கூட கனெக்ட் பண்ணி ஆக்சுவேட்டர் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு இந்த டிஸ்க்கு வந்து பாடி கூட எந்த அளவுக்கு கான்டாக்ட் ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்ற லெவலை பொறுத்து இது ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோ ரேட் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ பார்ஷியலாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ளோ வந்து பார்ஷியலாக இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ளோ வந்து இன்லெட் எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி அவுட்லெட் வந்து வெளியே போகும். ஸோ இந்த டிஸ்க் அப்படின்றது வந்து எல்லா வால்வ்லையும் இருக்கக்கூடிய காமனான செட்டப். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய டிசைனை பொறுத்து அந்த வால்வினுடைய நேம் வந்து டிஸ்கிரைப் ஆகும். ஸோ இந்த டிஸ்க்கு பதிலாக ப்ளக் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ப்ளக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். பால் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து பால் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை டைப் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க்கு தான் வந்து மெயின். ஸோ அந்த டிஸ்கினுடைய ப்ரொஃபைல் அண்ட் அதனுடைய அப்ளிகேஷனை பொறுத்து ஷேப்பை பொறுத்து அந்த வால்வுடைய நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து வால்வ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவேட்டர் மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அதில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகி அது மூலயமா நம்ம இந்த ஃப்ளூயிடனுடைய ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து வால்வினுடைய பேசிக் பிரின்சிபல். ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ். வால்வினுடைய ஃபங்க்ஷன் என்ன, வால்வ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா
ஸ்டாப்பிங் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூட் அண்ட் கேஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஃப்ளூயிட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதை வந்து ஃப்ளோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்வ்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேரியிங் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடனுடைய அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ, அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ப்ரெஷர். ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய ப்ராசஸ் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த வால்வை யூஸ் பண்ணுறோம். ரிலீவிங் காம்பனண்ட் ஆர் பைப்பிங் ஓவர் ப்ரெஷர். ஸோ இந்த பேசிக் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து வால்வ்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வால்வில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க், அதாவது ப்ளக் டிஸ்கை பொறுத்து அதனுடைய அப்ளிகேஷனை பொறுத்து அதை வந்து வெரைட்டி ஆஃப் வால்வ்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குளோப் வால்வ், நெக்ஸ்ட் கேட் வால்வ், பெல்லோ சீல் வால்வ், ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ், டயஃபார்ம் வால்வ், பால் வால்வ், நீடில் வால்வ், த்ராட்டில் வால்வ், control valve, angle valve, three-way valve, butterfly valve, check valve, spring loaded safety or relief valve, pilot safety or relief valve, foot valve, cock valve, pressure reducing valve, pneumatic valve, motor operated valve, solenoid valve and extension stem operating valve அப்படின்னு சொல்லி வால்வ்லேயே அதனுடைய யூஸ் அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய அதனுடைய டிஸ்கினுடைய டைப்பு பொறுத்தும் இந்த டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குளோப் வால்வ். ஸோ அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குளோப் வால்வுடைய சிம்பிள், குளோப் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டர் மூலயமா நம்ம அந்த ஸ்டெம் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த வால்வு ப்ளக்கை வந்து மேலே கீழே மூவ் பண்ணுறது மூலயமா இது வழியாக போகக்கூடிய ஃப்ளூயிடை வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் வந்து குளோப் வால்வ். கேட் வால்வ் அப்படின்றது வந்து கேட் வால்வுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். கேட் வால்வ் வந்து ஒன்லி ஓப்பன் க்ளோஸ் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நடுவில் வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா ஃப்ளூயிடனுடைய ஃப்ளோ வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கேட் வால்வ். நெக்ஸ்ட் வந்து பெல்லோ சீல் வால்வ். ஸோ அதனுடைய வால்வுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெல்லோ சீல் வால்வ் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெட்டல் பெல்லோஸ் இருக்கும், நடுவில் வந்து ஸ்பிண்டில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டெம் ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மூவ் ஆகி நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும். இந்த மெட்டல் பெல்லோஸ் எதுக்கு இருக்குனாக்கா இது மூலயமா வரக்கூடிய லீக்கேஜை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கிறதுக்காக இந்த பெல்லோஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ். அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பம்பினுடைய ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து டயஃபார்ம் வால்வ். ஸோ டயஃபார்முடைய வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுனாக்கா நடுவில் வந்து இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து டயஃபார்ம் டைப்பு. ஸோ இதில் மேலேருந்து நம்ம வந்து அதை ஆக்சுவேட்டர் மூலயமா ஆப்ரேட் பண்ணும்பொழுது இந்த டயஃபார்ம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி ஸோ அது வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ஃப்ளூயினுடைய ஃப்ளோ போரை வந்து நமக்கு வந்து லாக் பண்ணும். ஸோ இது லாக் பண்ணுறதை பொறுத்து நம்ம இந்த மூலயமா உள்ள ரன் ஆகக்கூடிய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பால் வால்வ். பால் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும், நடுவில் ஒரு பால் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பால் டைப்பில் இருக்கும். ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா அதனுடைய கிராஸ்கட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. வால் வந்து ஃபுல்லி ஓப்பனில் இருந்துனாக்கா அதனுடைய போர் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். வால் வந்து ஹாஃப் ஓப்பனில் இருக்குதுனாக்கா அதில் வந்து ஃப்ளோ வந்து அதில் வந்து கம்மியாக வந்து போகும். வால் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குனாக்கா அதில் வந்து ஃப்ளோ வந்து போகாது. ஸோ ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பால் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நீடில் வால்வ். ஸோ நீடில் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
இதனுடைய வந்து ஃப்ளோ போரில் வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த நீடில் டைப் ப்ளக்கை வந்து மேலே கீழே மூவ் பண்ணுறது மூலயமா அது இந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து அது எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து வெளியே வரும். ஸோ இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் கான்டாக்டில் போயிடுச்சு அப்படின்னாக்கா ஃப்ளோ வந்து இருக்காது, ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கான்டாக்டில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து த்ராட்டில் வால்வ். த்ராட்டில் வால்வுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராஸ் செக்ஷன் அட்ஜஸ்டபிள் பை ஹேண்ட். ஸோ த்ராட்டில் வால்வ் அப்படின்றது வந்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதை நம்ம மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளூவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வால்வ். கண்ட்ரோல் வால்வுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளூயினுடைய ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரிக் கண்ட்ரோல் வால்வ் ப்ரெஷர், நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லிட்டு 2 டைப் வந்து இருக்குது. 10th ஒன் பார்த்தோன்னாக்கா ஆங்கிள் வால்வ். ஸோ இந்த ஆங்கிள் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு ஆங்கிளிலிருந்து இன்னொரு ஆங்கிளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆங்கிள் வால்வ். ஆங்கிள் வால்வுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃப்ளூயினுடைய ஃப்ளோ வந்து கீழே இருந்து மேலே போகுது. அப்படி மேலே போகிறது வந்து 90 டிகிரி வந்து பெர்பெண்டிகுலராக ரைட் சைடில் வந்து ஃப்ளோ வந்து அவுட்புட் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவினுடைய டைரக்ஷன், அதாவது ஆங்கிளை வந்து மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆங்கிள் வால்வ். 11th ஒன் வந்து 3-வே வால்வ். ஸோ 3-வே வால்வ் அப்படின்றப்போ இதில் வந்து 3 ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து 2 ஃப்ளோவை வந்து ஒரே ஃப்ளோவாக மிக்ஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு ஃப்ளோவை வந்து 2 ஃப்ளோவாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் வந்து இந்த 3-வே வால்வ். பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றதுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னாக்கா இது நடுவில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிறதால இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 13th ஒன் வந்து செக் வால்வ். செக் வால்வுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். ஸோ செக் வால்வுடைய பர்பஸ் வந்து அதனுடைய ஃப்ளோ வந்து ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு அலோவ் பண்ணும், ஆப்போசிட் சைடில் வந்து அலோவ் பண்ணாது. அதுக்கு பேர் தான் வந்து செக் வால்வ். ஸோ ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ் அப்படின்றதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வால்வில் பார்த்தோன்னாக்கா ஸ்ப்ரிங் டைப் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஃப்ளூயினுடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும். 15th ஒன் வந்து பைலட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ். அதோடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வால்வுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. 16th ஒன் வந்து ஃபுட் வால்வ். ஃபுட் வால்வ் அப்படின்றதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டு கிராஸ் கட் போட்டு இந்த மாதிரி மேலே ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபுட் வால்வுடைய சிம்பிள். ஸோ இது நம்ம மோஸ்ட்லி வந்து இது எதுக்கு எந்த இடத்துல பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா எல்லா வீட்லையுமே வந்து சம்பில் வந்து மோட்டர் போட்டு தான் வந்து மேலே வந்து தண்ணி ஏற்றுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் பைப் வந்து அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி நம்ம மோட்டருக்கு வந்து உள்ள இன்லெட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். 17th ஒன் வந்து காக் வால்வ். காக் வால்வ் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் அதனுடைய சிம்பிள் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து பைக்கில் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபியூவல் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய கியர் பைக்கில் பார்த்துருப்போம். நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, ரிசர்வ் போடுறதுக்கு, ஆன் கண்டிஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த வால்வுக்கு பேர் தான் வந்து காக் வால்வ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். அதோடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டமில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா அதனுடைய ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். ஸோ சம் பர்டிகுலர் ஆப்ரேஷனில் வந்து லிமிட்டர் ப்ரெஷர் தான் அலோட் அப்படின்றப்போ அதில் வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ரிலீவ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 19th ஒன் வந்து நியூமேட்டிக் வால்வ். நியூமேட்டிக் வால்வோடைய சிம்பிள் வந்து இதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து நியூமேட்டிக் ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நியூமேட்டிக் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த நியூமேட்டிக் ஃப்ளூயினுடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். 20th பார்த்தோம்னாக்கா மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ். ஸோ அதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கும். ஸோ இதில் வந்து வால்வ் கூட வந்து ஒரு மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது மூலயமா அந்த மோட்டர் ஆப்ரேட் ஆகி அந்த மோட்டர் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம் ஆப்ரேட் ஆகி அது உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்க் ஆப்ரேட் ஆகி நமக்கு அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது மோட்டரை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதால மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். 21 பார்த்தோன்னாக்கா செலினாய்டு வால்வ். செலினாய்டு வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் வந்து அதனுடைய ஃப்ளோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா
வால் பாடி, இன்லெட் போர்ட்டு, அவுட்லெட் போர்ட்டு. ஃபோர்த் ஒன் பார்த்தாக்கா காயில் ஆர் செலினாய்டு. ஸோ இதான் வந்து காயில் செலினாய்டு. ஃபிஃப்த் ஒன் வந்து காயில் வைண்டிங்கு. ஸோ சைடில் எல்லோ கலரில் கொடுத்துருது வந்து காயில் வைண்டிங்கு. சிக்ஸ்த் ஒன் வந்து லீட் வயர்ஸு. ஸோ வயர்ஸ் மூலயமா தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். செவன்த் ஒன் வந்து பிளஞ்சர். 8 வந்து ஸ்ப்ரிங்கு. 9th ஒன் வந்து இந்த இடம் வந்து ஆரிஃபைஸ். ஸோ இந்த செட்டப் மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகி நமக்கு தேவையான அவுட்புட்டில் வந்து வெளியே வந்து கண்ட்ரோல் ஆகுது. 22 பார்த்தோம்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ். ஸோ அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வால்வ் எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அடியில் வந்து இப்போ வந்து மண்ணுக்கடியிலலாம் வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரைனேஜ் போகும், ஸோ ஸ்லரிஸ் போகும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துலலாம் வந்து கீழே வந்து புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தோம்னாக்கா அதனுடைய பைப்லைனை வந்து கீழே போட்டு அந்த வால்வை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் வீல் போட்டு ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ். ஸோ இதில் இந்த ஆப்ஷனல் ஹேண்ட் வீல் அண்ட் ஸ்டைல் ஏ பாட்டம் கப்ளிங். ஸோ நம்ம கீழே கொடுத்துருக்கிறது தான் வந்து வால்வு. ஸோ அந்த வால்வை நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம்மு போட்டு மேலேருந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு டைப் வால்வுமே வந்து அதனுடைய ஆப்ரேஷனை பொறுத்தும் அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்தும் நம்ம எந்த இடத்துல அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தும் நம்ம அந்த டைப் ஆஃப் வால்வ்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வால்வ்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வால்வை பற்றி எக்ஸ்பிளேஷன் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைப்புக்குமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸில் வந்து க்ரூட் ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். வால்வ் சப்ளை வாட்டர் சப்ளை சிஸ்டமில் வந்து டு கண்ட்ரோல் வாட்டர் ஃப்ளோ. ஸோ இது வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்து நம்ம டே பை டே லைஃப்பில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஏரியாலெலாம் வந்து வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து சம்புக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம். எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வால்வ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டேங்க்லேருந்து ஒரு லைனுக்கு வரக்கூடிய பைப் லைன்லேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பைப் கனெக்ஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து வால்வ் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபார் ஸ்டெரைல் ஃப்ளூயிட் ஹேண்டலிங். ஸோ ஃப்ளூயிட் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும். கெமிக்கல் பிளான்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபார் கரோசிவ் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட். பவர் பிளான்ட்டில் பார்த்தோன்னாக்கா ஸ்டீம் வாட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. HVAC சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஃபார் ரெகுலேஷன். ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னாக்கா க்ளீன் அண்ட் ஹைஜீன் ஃப்ளோ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி வால்வினுடைய அப்ளிகேஷன் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது. ஸோ நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வால்வ்ஸ் அப்படின்றத வந்து டே பை டே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்றா வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து வால்வினுடைய பேசிக்ஸ் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றியும் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக செப்பரேட்டாக வந்து வால்வ்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.